இன்னும் நம்ம பார்க்க போகிற வீடியோ செயின் ஸ்டிச் சாரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, லாக் பண்ணணும். இப்போ என்கிட்ட 2 டைப் ஆஃப் சாரி த்ரெட் இருக்குது. ஒன்று வந்து காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணேன் சாரி த்ரெட்டு. அப்படின்னா அந்த கோல்டுக்கு உள்ளாடி வந்து காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்பீடாக வரவும் செய்யும், பட் அறந்து போகும், கட்டாகி போகும். இன்னொன்று என்கிட்ட இருக்கிறது வந்து நைலான் த்ரெட்டு, அது மேலே கோல்டன் கலர் சாரி சுற்றி இருக்கும். வந்து ரெண்டு தான் என்கிட்ட இருக்கிறது. பட் நைலான் த்ரெட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்னோடய வியூவில் வந்து அது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த ஸ்டிச்சிங்கில். ஆனால் கம்பேர் பண்ணும்போது காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்து அழகாக ஹேண்டில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த ஒயிட் பர்பிள் க்ளோத்தில் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் போட்டுறணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம சரி த்ரெட்டை எடுத்து நல்லா ஒரு நாட் போடணும். எண்டில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நாட். இப்போ நம்ம வந்து பாப்புலர் க்ளோத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த சரி த்ரெட்டில் ஒரு லாக், அதாவது எண்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு லாக் போட்டதுக்கப்புறமா நம்மளோட தம் ஃபிங்கர், அதுக்கப்புறம் மிடில் ஃபிங்கர் ரெண்டோட சென்டரில் அந்த நாட்டை வந்து டைட்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து அந்த மிடில் தம் ஃபிங்கருக்கையும் மிடில் ஃபிங்கருக்கையும் சென்டரில் இருக்கும்ல ஆள்காட்டி விரல், அதில் ஒரு லேயரை சுற்றி திரும்பவும் அதை லாக் பண்ணணும் அந்த 2 ஃபிங்கருக்கு உள்ள. அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணணும்னா கீழே ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போனதுக்கப்புறமா த்ரெட்டை நம்ம முதல்ல வந்து அந்த ஸ்டிச் பண்ணுற அந்த நீடில் வந்து அதில் ஒரு குக்கி மாதிரி இருக்கும். அதாவது அந்த த்ரெட்டை வந்து லாக் பண்ணி எடுக்கிறதுக்கு அது நம்மளை ஃபேஸ் பண்ணி வேணும் இருக்கிறதுக்கு. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடணும். போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கீழே நம்ம நீட்டில் குத்தும்போது கீழே வந்து நூலை வந்து அதில் லாக் பண்ணி எடுத்து மேலே அந்த லாக் பண்ண நூலை இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறமா அதை திரும்ப முன்னாடி டர்ன் பண்ணி திரும்ப ஃப்ரண்டில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து இதில் எண்டு நோட் போட்டு நான் இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எண்டு நோட் வந்து எப்படி போடுறதுன்னு தனி ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸில் வந்து சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு திரும்பவும் இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா சரி த்ரெட்டை எண்டில் நல்லா நாட் போட்டு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா தம் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கருக்கு சென்டரில் வந்து அதை டைட்டாக அந்த நாட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆள்காட்டி விரலில் ஒரு சுற்றி திரும்பவும் அந்த 2 ஃபிங்கருக்குள்ளவே அதை கொண்டு வந்து டைட்டாக பிடிச்சிடணும். இப்போது நம்மளோட தம் ஃபிங்கருக்கும் ஆள்காட்டி விரலுக்கு நடுக்கில் இருக்கிற அந்த லைனை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த நீடில் போட்டு மேலே எடுக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீடில் உள்ளே குத்தி அந்த த்ரெட்டை வந்து அந்த கொக்கி மாதிரி இருக்கிறதுக்குள்ளே லாக் பண்ணி எடுத்துடுவோம். எடுத்து மேலே வந்து லைட்டாக திருப்பி முன்னாடி திருப்பி எடுக்கணும். பார்த்துல உள்ளே குத்தி லைட்டாக திருப்பி முன்னாடி திருப்பி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து 1 by 1 கரெக்டாக வந்துட்டு இருக்கும். இப்போ கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் காமிக்கிறேன். கீழே எப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்து நம்ம நீடில் போட்டாச்சு. அந்த கொக்கியில் வந்து நூலை சுற்றி மேலே இழுத்து அது மேலே ட்விஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் நீடில் உள்ளே போடுறோம். திரும்பவும் அந்த த்ரெட்டை உள்ளே எடுத்து திரும்பவும் ட்விஸ்ட் பண்ணி டேன் பண்ணுறோம். இப்போ வந்து அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த செயின் ஸ்டிச் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எண்டு லாக் போட்டாலே போதும். நம்ம வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நீட்டாக வந்து நமக்கு செயின் ஸ்டிச் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும், த்ரெட்டு கட்டாகி போகும். நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கேல் எடுத்து 1 inch மார்க் பண்ணி 1 inch அளவுக்கு வந்து நம்ம ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் 1 inch 1/2 inch ஆக்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலே போதும். நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நீட்டாகவே நமக்கு ஸ்டிச்சஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சில்க் த்ரெட் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ